எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறதுக்காக எங்கள் ஊர் வத்தலங்குண்டுக்கு வந்தேன். வந்துட்டு எலெக்ஷனுக்கு ஓட்டு போட்டுட்டு எவ்வளோ வண்டியை கொடைக்கானல் அப்படின்னு வண்டியை எடுத்துகிட்டு கொடைக்கானல் கிளம்பிட்டோம். இப்போல்லாம் நான் எங்கள் ஊர் வத்தலங்குண்டுக்கு எப்போ வந்தாலுமே கொடைக்கானல் கிளம்பிடுறேன். எலெக்ஷன் அன்றைக்கே நாங்கள் வண்டியை மேலே ஏற்றுறதுனால பெருசாக டிராஃபிக் எதுவும் இல்லை. அதனால் ஈஸியாக மலை ஏறிட்டோம். டிராஃபிக் இல்லாமல் சீக்கிரம் மலை ஏறிட்டோம். அடுத்த நாள் பேர்ஜம்க்கு பெர்மிஷன் வாங்கி பேர்ஜம் லேக் போகலான்ட்டு கிளம்பிட்டோம். வெள்ளிக்கிழமை அடுத்த நாள் எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த நாள் எல்லோரும் கிளம்பி படையெடுத்து வந்துட்டானுங்க. சரியான டிராஃபிக்கு. அப்படி இப்படின்னு தடுமாறி மோய பாயிண்ட், அதாவது பேர்ஜம் லேக்கோட என்ட்ரி பாயிண்ட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். பேர்ஜம் லேக் வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. ஸோ நீங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போக முடியும். நான் காலையில் பெர்மிஷன் வாங்கி வச்சிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு 11:30 என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. சரியான டிராஃபிக்கு. ஸோ நாங்கள் போகவே 1:30 ஆயிடுச்சு. எப்படியும் உள்ளே விட்டாங்க, பேசி சமாளித்து உள்ளே போயாச்சு. பேர்ஜம் லேக்குள்ளே போனால் நாங்கள் புளியை பார்த்தோம். ஆமாம், ஒரு 40 தடவை நான் பேர்ஜம் லேக் போயிருப்பேன். ஆனால் இதான் ஃபஸ்ட் டைம் புளியை பார்க்குறதுக்கு. 40 தடவை போய் ஒரு 40 செகண்ட் தான் பார்த்துருப்பேன் புளியன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அது ஒரு சர்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். புலி கிராஸ் ஆச்சு ரோட்டில். எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நல்ல வேலைக்கு எங்களுக்கும் புலிக்கும் ஒரு 30 மீட்டர் கேப் இருந்திருக்கும். அப்படியே பாட்டு கீட்டெல்லாம் வண்டியை அமர்த்தி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வண்டியை போட்டோம். அங்கே ஜன்னலுக்கு ஏற்றி விட்டு 40 தடவை பேர்ஜம் லேக் போய் ஒரு 40 செகண்ட் தான் நல்லா புளியை பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ நீங்களும் 40 தடவை பேர்ஜம் லேக் போனீங்கன்னா அதுவும் சான்ஸ் கிடச்சா பார்க்கலாம் புளியை. நான் கூட ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு சும்மா நினச்சேன். உண்மையிலே புளியை பார்த்ததுலேருந்து இதுக்கு முன்னாடி போன தடவைலாம் காரை நிப்பாட்டிக்கு இறங்கி ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்ததெல்லாம் நான் வந்துச்சு. அப்போல்லாம் புளி வந்துருச்சுன்னா என்ன நிலைமையாயிருக்குன்னு யோசித்து பார்த்தோம். இப்போ புரியுது கேட்டில் எதுக்கு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் வந்து எங்கேயும் நிறுத்தாமல் நேராக லேக்குக்கு போங்க, நடுவில் எங்கேயும் நிறுத்த வேணான்னு சொல்லி அனுப்புனார். அவர் ரிட்டன் வந்துட்டு அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை பார்த்து புளியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம். அவரும் என்ன புளி எங்கே இருந்துச்சு என்னான்னு விசாரிச்சுட்டு அவர் ஒரு ஃபோட்டோ காட்டினார். இந்த புளியவா அப்படின்ட்டு. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தது கொஞ்சம் குட்டி சைஸாக இருந்துச்சு.